வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல ஒரு 39 சைஸ்க்கு போட்நெக் பிளவுஸ் எப்படி வெட்டுறது, அந்த போட்நெக் பிளவுஸ்ல முன் பக்கத்துக்கு பிரின்சஸ் கட் போட்டு வெட்டுற மாதிரி எப்படின்னு ஈஸியான மெத்தட்ல செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்ப 39 சைஸ்க்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நான் ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க சாதாரண டீப் நெக் பிளவுஸ் போடுறதுன்னா 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கிறலாம். இப்ப இது நீங்க ஒரு இந்த க்ளோஸ் நெக் பிளவுஸ் அப்படி ஐ நெக் அப்படி போடுறதுன்னா ஒரு 6.5க்கு வச்சுக்கிறலாம். போட் நெக்குன்னு சொல்லல இன்னொரு 1 இன்ச் கூட நாங்க சேர்த்துக்கிறலாம். அப்பதான் அந்த கழுத்து நல்லா அழகா இருக்கும். இந்த அளவை விட நம்ம 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 7.5க்கு நான் ஷோல்டர் மார்க் பண்றேன். இல்ல ஒரு சிலர் 39 உடம்பா இருந்தாலும் கொஞ்சம் ஷோல்டர் சின்னதா இருந்தா நீங்க 7க்கே வச்சுக்கிறலாம். நான் இப்ப 7.5க்கே வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அது பெருசு மாதிரி இருந்தா நீங்க 1/2 இன்ச்சு குறைச்சுக்கிறலாம். இப்ப இதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு நான் ஒன்னாவே போட்டு வெட்டிடலாம். எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப நீங்க இப்ப துணியில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. இப்ப துணியில 4ஆவே நீங்க மடிச்சு போட்டு வெட்டலாம். இப்ப நான் பேப்பர்னால முன்னுக்கு ஒரு பார்ட் பின்னுக்கு ஒரு பார்ட் வச்சு வெட்டுறேன். இப்ப எப்பவும் போல கீழே உங்களுக்கு எவ்வளவு மடிச்சு தைக்க இடம் வேணுமோ அந்த அளவுக்கு இடைவெளி விட்டுக்கிறேங்க. நான் இப்ப இதுல ஒரு 1 இன்ச்சு போதும் முன்னுக்கு பின்னுக்கும் ஒரு பீஸ் கொடுத்து திருப்பிடலாம். இல்லாட்டினா இதுலயே கரவாட்டி துணியா இருந்தா 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சிடலாம். இப்ப 1 இன்ச்சு தையலுக்கு விடுறேன். அது போக எவ்வளவு பிளவுஸ்ட லென்த் வேணும்னு பாத்துக்கிறேங்க. இந்த 39 சைஸ்க்கு நம்ம 15 வைக்கலாம். உயரம் 15க்கு நான் மார்க் பண்றேன். அதை விட உயரம் கம்மியா வேணா நீங்க 14க்கும் வச்சுக்கிறலாம். 15க்கு வச்சுட்டு மேல அப்படியே ஒரு கோடு போட்டுருவோம். அடுத்தது மேல 1/2 இன்ச் தையலுக்கு வேணும். அப்ப இந்த இருக்கிற 1/2 இன்ச்சை நான் அப்படியே தையலுக்கு விட்டுறேன். இப்ப உயரம் 15, கீழே 1 இன்ச்சும் மேல 1/2 இன்ச்சும் விட்டுருக்குது. இப்ப ஷோல்டர் நான் சொன்ன மாதிரி சாட்ல போட் நெக்கு 7.5க்கு மார்க் பண்ணணும். நேரா புள்ளி வச்சுக்கிறேங்க. இந்த ஷோல்டர் 7.5. அப்ப இந்த கோடை இதுவரை இழுத்துக்கிறணும். எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவு இழுத்துக்கணும். அதே ஆமோல் இறக்கத்துக்கும் நான் 7.5க்கே மார்க் பண்றேன். சரியா? 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த முடி இப்ப இதுவும் 7.5 போட்டிருக்கிறேன். இப்ப இது நான் சொன்ன மாதிரி தான் நீங்க ஷோல்டர் 7க்கு வச்சிருந்தா இந்த இடத்துல 7 வைங்க. இப்ப நான் கொஞ்சம் ஒருவேளை சிலருக்கு பெரிய ஷோல்டரா இருந்தா இந்த சின்னதுல செய்யல. இப்போ பெருசா இருந்துட்டு குறைக்கிறது ஈஸி. இப்ப சின்னதா வெட்டிட்டு பெருசாக்குறது தான் கஷ்டம். இப்ப ஷோல்டர் சின்ன ஆளா இருந்தா 1 இன்ச் குறையா இருந்தா அவங்களுக்கு 7 போதும். சிலர் சப்போஸ் பெரிய அந்த 39 சைஸுங்கல ஒரு பெரிய சைஸ் தான், அவங்களுக்கு ஷோல்டர் பெருசா இருந்தா கண்டிப்பா 7.5 வச்சு செஞ்சாதான் சரியா இருக்கும். இப்ப இந்த 7.5 கோடு முடிகிற இடத்துல நாங்க செஸ்ட் மார்க் பண்ணணும். அது எப்பவும் போலதான். இப்ப 39 சைஸ்க்கு நான் நம்ம செஸ்ட் ஃபார்ம்ல நான் நிறைய வீடியோல போட்டிருக்கிறேன். அப்படி கால்குலேட் பண்ணதுல வர்ற ஆன்சர் 10.75. அந்த 10.75 இதுல மார்க் பண்ணிக்கிருவோம். எந்த இடத்துல வருதோ மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரா இதோட சேர்த்து விட்டுருவோம். அப்ப இந்த செஸ்ட் இந்த அளவு 10.75, இது 15 உயரம். அடுத்தது இடுப்புக்கு நாங்க இப்ப இதுல நாங்க மார்க் பண்ண வேணாம், அப்படியே நேராவே நீங்க போட்டுக்கிறோங்க. ஃபைனலா நாங்க மார்க் பண்ணிக்கிருவோம். இதோட கோட் போட்டாச்சு. இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு கேப் போட்டுக்கிறேங்க. நான் இப்ப இதுல இருக்கிற அளவை அப்படியே விட்டுக்கிறேன். இது தையலுக்கு வர்ற. அப்ப இந்த கோடையும் இதோட சேர்த்துறேன். இப்ப ஆமோல் இறக்கம் இந்த வளைவு மார்க் பண்ணணும். இப்ப இதுல நார்மல் பிளவுஸ்ல நேரா இதுல இருந்து 1.5க்கு தான் நான் மார்க் பண்ணுவேன். இப்ப நீங்க இதுல 1 இன்ச்சு மார்க் பண்ணா போதும். 1 இன்ச்சு கூட இல்ல, ஒரு 3/4 இன்ச்சுக்கு கூட வச்சுக்கிறலாம். ஏன்னா இது ரொம்ப மூடுனது போட் நெக். அப்ப உள்ளுக்கு அந்த கர்வ் 3/4 இன்ச்சுக்கு நாங்க மார்க் பண்ணிக்கிட்டு இந்த கோடோட இதை சேர்த்துறணும். அதே மாதிரி இந்த ஷோல்டருக்கு நடுவுல பார்த்துட்டு அப்படியே 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. பின் பக்கத்துக்கு 3/4, இது 3/4 இன்ச். இதோட ஆமால் கர்வ் எடுத்துருங்க. அடுத்து கழுத்து மார்க் பண்ண போறோம். இந்த போட் நெக்ல கழுத்துக்கு நாங்க கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் நாங்க போடணும். அப்ப 4 இன்ச்சுக்கு கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு கீழே அகலம் 4 இன்ச்சு, இறக்கம்
ஒரு 3 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதை இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறணும். போட்டுட்டு இத அப்படியே வளைச்சு கொண்டாந்து இப்படி போட்டுறணும். இப்படி நேரா வி ஷேப்ல வர்றதுன்னா இப்படி போட்டுக்கிறங்க. இல்ல கொஞ்சம் அலமா வேணும்னா இப்படி போட்டாலும் இதுவும் அழகா தான் இருக்கும். இதுதான் இது அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரம் வந்து 3 இன்ச்சு. அடுத்தது இந்த ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டர்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துடணும். அப்ப இதுல 7.5 வச்ச இடத்துல 1/2 இன்ச்சு நாங்க குறைச்சிடறோம். குறைச்சிட்டு அந்த ஸ்லோப்பை கொண்டாந்து இந்த நெக்கோட அப்படி கிராஸா வந்து சேர்த்து விட்டுறோம். இதுல 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துறோம். இவ்வளவுதான் மேல் பார்ட். அடுத்தது இப்ப நாங்க இங்க ஒரு டாட் பிடிப்போம். இந்த 2 ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டருக்கு நடுவுல நேரா அழகா இப்படி நேரா கொடு வச்சுட்டு ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச் பராரம் இதுல ஒரு டாட் போட்டு விட்டுருங்க. இப்ப இது டாட் போட்டாச்சு. இது அப்படியே நாங்க சேமாவே கட் பண்ணி எடுத்துருவோம். இப்ப இதுல நாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப இதுல வந்து இந்த பின் பார்ட்ல வந்து உங்களுக்கு இது மட்டும் போதுன்னு சொன்னா இதோட விட்டுருங்க. இல்ல கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இறக்க டீப் வேணும்னா இப்ப நாங்க 3 இன்ச் தானே மார்க் பண்ணிருக்கோம். வளமே நாங்க வந்து இந்த 39 சைஸ்க்கு 10 வரையும் நாங்க டிசைன் ஓபன் வச்சுக்குருவோம் பின்னாடி. இப்ப இதுல வந்து நீங்க இந்த 10 இன்ச்சோ இல்லாட்டினா ஒரு 8 இன்ச்சோ உங்களோட எவ்வளவு உயரம் வேணுமோ இந்த 3 இன்ச்சு போக மீதமுள்ள பகுதியில வந்து இப்ப நான் 8 இன்ச் இருக்குது 9க்கு மார்க் பண்றேன். இந்த இடத்துல வந்து இதுவரையும் இது கழுத்துக்கு நீங்க அளவு கொடுத்து டீப் பண்ணிக்கிறலாம். மேல ஒரு 3 இன்ச் அகலம் வச்சுக்கிறங்க. வச்சுட்டு அதே மாதிரி இந்த இடத்துலயே நீங்க கொண்டாந்து சேர்த்து விட்டுறலாம். இல்ல இத தனியா கூட நீங்க டிசைன் பண்ணிக்கிறலாம். இப்ப இத பாருங்க, தனியான்னு சொன்னா இதுல இருந்து ஒரு இன்ச் விட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பே நான் கொடுக்குறேன். கொண்டாந்து இந்த அளவுக்கு நாங்க எடுத்துடலாம். எடுத்துட்டா இது வந்து பின்னாடி இதுல நீங்க ஒரு டிசைன், நாங்க நிறைய டிசைன் போடுவோம், பிளவுஸ் டிசைன், இதுல ஒரு டிசைன் வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பைப்பிங் கோடோ லேஸோ பிடிச்சுக்கிறலாம். இப்படி வேணும்னா விருப்பம்னா இந்த கழுத்தை அகலப்படுத்திக்கிறங்க. இல்லாட்டினா வெறும் இந்த போட்னக்கு ஏறினதோடயே நாங்க அழகா வச்சுக்கிறலாம். இப்ப நாங்க பின் பக்கம் இது வெட்டி எடுத்து அடுத்து இதுதான் முன் பக்கம். நாங்க வந்து இப்ப பின் பக்கம் வெட்டி எடுத்தது போக முன் பக்கத்துல என்ன மாற்றம் செய்யணும்னு சொன்னா, நாங்க இந்த கை இருக்குது இதுல வந்து இப்ப 3/4 தானே வச்சோம், அதுலயும் ஒரு 1/4 இன்ச்சா குறைச்சிடலாம். அப்ப முன்னுக்கு 1/2 இன்ச் இருந்தா போதும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு லைட்டா குறைச்சிருங்க இந்த வளைவை மட்டும். அப்படியே வந்து இப்படி வர்ற மாதிரி. அப்ப இந்த இடத்த மட்டும் நாங்க வெட்டி விட்டுறணும். ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிருங்க. முன்னுக்கு பின்னுக்கு 3/4னா இதுல வந்து 1/2 தான் இருக்கணும். அடுத்தது இந்த போட்னக்கு இது இப்படியே இதுலயும் அப்படிதான். உங்களுக்கு இந்த அளவே போதுன்னு சொன்னா கழுத்து முன்னுக்கும் பின்னுக்கும் சேமாவே வச்சுக்கிறங்க. இப்ப இது எனக்கு ரொம்ப ஏறின மாதிரி இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீப் வேணும்னா நீங்க வந்து இந்த முன்னுக்கு வந்து நாங்க 6 இல்லாட்டி 6.5 வரையும் வைப்போம். அப்ப அந்த அளவு வரையும் நீங்க ஒரு டிசைன் ஒண்ணு கொடுத்துக்கறலாம். அப்ப டபுள் கட் மாதிரி இப்படி இருக்கும். இப்ப இதுக்குள்ள நீங்க வந்து இந்த அளவுக்குள்ள ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இப்ப இதுக்கும் நான் வந்து அந்த 1 இன்ச்சு விட்டு தள்ளி ஒரு ரவுண்ட் ஷேப்பே வைக்கிறேன். அப்ப நீங்க வந்து இதை வெட்டி விட்டுட்டா இங்க கழுத்து தச்சிட்டு இதுல ஒரு அழகா நாட் மாதிரி கயிறு கட்டிட்டு இதுல வந்து இப்படி கட் பண்ணி கொடுத்துட்டா இது ஒரு முன்னுக்கு டிசைனா போயிரும். அடுத்து நாங்க பிரின்சஸ் கட் போட போறோம். பிரின்சஸ் கட் போடுறதுக்கு இந்த செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த ஷோல்டர் முடியுது, இந்த கழுத்து முடியுது, இதுக்கு நேர நீங்க இப்படி டேப்பை வச்சு கோடு போட்டுக்கிறங்க. இது எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிறங்க. இப்ப இந்த கோடு இருக்கு தானே, இந்த கோடுல இருந்து இந்த பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க. இந்த கோடு முடிகிற இடத்துல இருந்து 2 இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த கோடு இருக்குது, இந்த நாங்க டாட் மார்க் பண்ணிருக்கிறோம் அந்த 2 இன்ச் புள்ளி, அந்த புள்ளிய கொண்டாந்து இந்த இடத்தோட இந்த நடுக்கோட்டோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். அதாவது இந்த ஷோல்டர் இருக்குது, ஷோல்டர்ல இருந்து மேல இருந்து அந்த ஷோல்டருக்கு நேர டேப்பு பிடிச்சி கீழே கோடு போட்டுக்கிறோங்க. இந்த கோடுல இருந்து
இந்த கோடு முடியுது இந்த பக்கத்துக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 2 இன்ச் அகல மார்க் பண்ணிருக்கிறோம். இத வந்து ஸ்லாண்டிங்கா கொண்டாந்து இந்த கோட்டோட சேர்த்து விட்டுருங்க. இது வேண்டாம், இதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இப்ப இந்த நடு சென்டர் கோடு இருக்குது. இப்ப இந்த கோடை அப்படியே நேரம் இழுத்துட்டு வந்து இந்த கை வருது இந்த இடத்தோட அப்படியே கொண்டாந்து சேர்த்து விட்டு, இதுதான். இப்ப இதெல்லாம் இல்ல, நம்மளுக்கு இந்த கோடு மட்டும் தான். இத கொண்டாந்து சேர்த்து விட்டுறேன். இதை நீங்க சேர்க்கிற நேரம் கடைசியில ஃபைனலா இப்படியே இது மேல துணி மேல வச்சு தைச்சிட்டு வர நேரம் இது சரியா வந்து பொருந்திடும். இப்ப இந்த கையில வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு குறைச்சு மார்க் பண்ணிருக்கிறேன். இதையும் கட் பண்ணி விட்டுறணும். ஸ்லீவ் வந்து கீழே உங்களுக்கு எவ்வளவு மடிச்சு தைக்க இடம் வேணுமோ அந்த அளவுக்கு இடம் விட்டுக்கிறோங்க. 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அது தையல் உங்களுக்கு எவ்வளவு தைக்க வருமோ அந்த அளவுக்கு இடம் விட்டுக்கிறோங்க. அதுக்கு பிறகு ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவ் உயரம் வந்து இப்ப உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அதுக்கு பிறகு மேல ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். மேல ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். இப்ப இந்த ஸ்லீவோட வித்து இந்த அகலம் வந்து எவ்வளவு தூரம் துணி, இப்ப நாங்க பேப்பர்னால பெருசா எடுத்துட்டேன். இது எவ்வளவு துணி வேணும் அப்படின்னு கணக்கு பண்றது எப்படின்னா, இப்ப நாங்க வந்து இந்த எங்கட பிளவுஸ்ல வந்து நாங்க இந்த ஆமோல் இறக்கம் வச்சிருக்கிறேன். இப்ப நான் வந்து இதுக்கு வந்து 7.5 வச்சிருக்கிறேன். அப்ப அதோட ஒரு 1 இன்ச்சு என்ன இறக்கம் ஆமோல் இறக்கம் வருதோ அதை விட ஒரு 1 இன்ச்சு கூட்டிக்கிறணும். இப்ப நீங்க வந்து இதை விட 1 இன்ச்சு கூட்டி வச்சுக்கிறோங்க. இப்ப நான் அந்த 7 தான் அந்த ஆமோல்ல இறக்கம், 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன். அப்போ 1 இன்ச்சு கூட்டி 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த அளவு போதும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கிறோங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஆமோல் இறக்கத்தை விட ஒரு 2.5 இன்ச்சு கூட்டிக்கிட்டாவே இந்த கை வெட்டுறதுக்கான துணி அகலம் எங்களுக்கு போதும். இதுக்குள்ளேயே வந்துடும். இப்ப மேல இருந்து நாங்க 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணுவோம். இந்த கைக்கு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த இடத்துல அடி அகலத்துல உங்களுக்கு என்ன கை அளவு வருதோ அதை வைக்க. இப்ப இந்த 39 சைஸ்க்கு வந்து இது சின்ன கை தானே, அப்ப மேல கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 6.75 இருக்கலாம், 6.5 கூட இருக்கலாம். 6.5க்கு நான் மார்க் பண்றேன். அப்ப இந்த இடத்துல வந்து 7.5க்கு தான் வரும். இது ஒரு ரஃப்பான கான்செப்ட் தான். இது அளவுக்கு அளவு மாறுபடும். நாங்க இப்படிதான் இருக்கும்னு சொல்றோம். சிலருக்கு இந்த இடத்துல குறைய கூட இருக்கலாம், குறைய இருந்துட்டு இந்த இடத்துல கூட வரலாம், இல்ல இந்த இடத்துல கூட வந்துட்டு எப்படி ஒவ்வொன்றும் இந்த உங்களோட அடி அகலம் என்ன வருதோ அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரம் இப்படி சைடா இப்படி கோடு போட்டாவே அது அழகா வந்து சேர்ந்துரும். இப்ப இத வந்து சேர்த்துக்கிடுவோம். இந்த ஆமோல் அழகு இதையும் சேர்த்துக்குவோம். இப்ப இந்த இடம் இருக்குது, இந்த எண்டு முடியுது. இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கிராஸா கோடு போட்டுக்கிறோங்க. ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு போட்டுட்டு இந்த மேல உள்ள இந்த 1 இன்ச்சை விட்டுருக்கேன். இந்த 1 இன்ச்சை விட்டுட்டு இப்ப இந்த கோடு இருக்கு, இந்த கோட்டுக்கும் நடுவுல சென்டரா இப்படி மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இதுல ஒரு 1/2 இன்ச்சும் இதுல ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த நடுக்கோட்டுல புள்ளி வச்சுக்கிறோங்க. இப்ப இந்த மேல நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம் 1 இன்ச், அந்த கோட்டுல இருந்தே அப்படியே ஸ்லாண்டிங்கா இந்த கை வளைவை கொண்டாந்து கீழே வர்ற மேலேயே அப்படி அகலமா போகாம கீழே வந்து அப்படியே கொண்டாந்து இறக்கி இதோட சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி அதே மேல இருந்தே அந்த 1 இன்ச் வச்சிருக்கோம், இந்த இடத்துல இருந்தே இந்த கோட்டோடையே இந்த கீழ்கை உள்கை இப்படியே கொண்டாந்து இந்த புள்ளியோட சேர்த்து இப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுதான் முன்கை, இது வந்து ஃப்ரண்ட், அது வந்து பேக். இப்ப இதுக்கு பிறகு நாங்க தையலுக்கு விட்டுருக்குறோம் இந்த அளவை இதோட சேர்த்துக்கிறோம். இவ்வளவுதான் ஸ்லீவ். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். முன்கை வந்து அப்படியே தான் இருக்கணும், முன்கை மட்டும்தான் இப்படி இருக்கணும். இதுவும் தையலுக்கு போயிடும், அதே மாதிரி கீழையும் அடிச்சு போயிடும். இதுதான் ஸ்லீவ். இப்ப துணியில எப்படி போடுறதுன்னு சொன்னா, துணியை எடுத்துட்டு நீங்க இப்படி நீட்ட வாக்குல இப்படி
போட்டுக்கிறங்க. துணியை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து பின் பக்க பாட்டை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இதுதான் பின் பக்க பாட்டு. அடுத்தது மேல போடணும். இதுதான் முன் பக்கம். இப்ப நீங்க துணியில மார்க் பண்ணி வெட்டுற நேரம் இப்ப நாங்க சரியா 1.5 இன்ச் தையலுக்கு விட்டுருக்குறோம். ஆனாலும் நீங்க துணியில இந்த பிரின்சஸ் கட்டுக்கு துணியில இந்த பேப்பர்ல கட் போட்டு எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் கட் மட்டும் பேப்பர்ல போட்டுக்கிறங்க. போட்டு எடுத்த பிறகு துணியில பிளேஸ் பண்ண உடனே இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப தேவையில்ல ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறங்க. நாங்க எடுத்திருக்க பேப்பர் அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அந்த தையலுக்கு முன்னுக்கு தையலுக்கு விடல தானே, இது வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி இந்த வளைவு இருக்குது, இதுலயும் நீங்க துணியில கொஞ்சம் தள்ளிட்டு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறங்க. இந்த 2 வளைவு சேர்ற இடத்துக்கு மட்டும். மத்த வேற இடத்துக்கெல்லாம் நீங்க தையலுக்கு விட தேவையில்லை. இதுக்கெல்லாம் தேவையில்லை, அடியிலையும் தேவையில்லை. இப்ப இந்த 2 முன்பாட்டு வெட்டுற இடத்துக்கு மட்டும் நீங்க கண்டிப்பா ஒரு 1/4 இன்ச்சு 2 பக்கமும் தையலுக்கு விட்டுக்கிறங்க. இவ்வளவுதான். இப்ப மீதமுள்ள துணி பேலன்ஸ்ல வந்து ஸ்லீவை போட்டு எடுத்துக்கிறங்க. இப்ப ஸ்லீவ் எடுக்கிற நேரமும் இப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு கை தான் நீங்க வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து ஒரு பக்கத்தான் இந்த கர்வ் கொடுக்கணும். ஒரு பக்கம் இப்படி மூடின மாதிரி தான் இருக்கணும் ஸ்லீவ். இப்படித்தான் துணியில பிளேஸ் பண்ணி வெட்டணும். இப்ப நீங்க இதுல வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். ஏன்னா நாங்க இதுலயும் கழுத்து டிசைன் கொடுத்தாலும் இதுல வந்து அழகா இப்படி உக்ஸ் பண்ணி வச்சுக்கிறலாம். அப்படி பேக் ஓப்பன் வேணும்னு சொன்னா அதை மூடி டபுள் துணியில வெட்டிட்டு இத வந்து நீங்க இந்த பின் பக்கம் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்க உக்ஸ வந்து பிடிச்சுக்கிறலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கிறோங்க. ஆனா 39 சைஸ்க்கு ஒரு போட் நெக், அதுவும் பிரின்சஸ் கட் போட்டு வெட்டுறதுன்னா இதுதான் மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் தையல்ல யாரும் தைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட சேனலை பத்தி சொல்லுங்க. அவங்களும் பார்த்து பயன்படுத்தி தச்சுக்கிறட்டும். தேங்க்யூ.